பணி ஆணை வழங்காத திமுக அரசை கண்டித்து சென்னையில் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்ட மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம், மருத்துவ காப்பீடு, இறப்பு நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. தங்களின் கோரிக்கைகளை விடியா திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை என மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர்கள் வேதனை தெரிவித்தனர். வாய்க்கிழிய சமூக நீதி குறித்து பேசும் திமுகவினர் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர்களை அலைக்கழிப்பது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசு கண்டுகொள்ளாத நிலையை எதிர்த்து கண்டனத்தை தெரிவிக்கும் விதமாக இன்று உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளோம். இன்று உண்ணாவிரத போராட்டத்திலும் எங்களுக்கு இந்த சிறப்பு பயிற்றுநர்களுக்கு உண்மையான நியாயம் கிடைக்கவில்லை என்றால் கண்டிப்பாக இந்த தமிழக அரசிற்கு இன்னும் கிட்டத்தட்ட ஓராண்டு தொடரும் இந்த தமிழக அரசிற்கு எங்களுடைய முழு கண்டனத்தையும், முழு ஆர்ப்பாட்டத்தையும், முழு போராட்டத்தையும் நாங்கள் கையில் எடுப்போம். எங்களுடைய பணி நிரந்தரம் ஒரே ஒற்றை கோரிக்கை. சென்னையில் ஹிந்தி கவிதையை சரியாக பாடாத மாணவனை தனியார் பள்ளி ஆசிரியை அடித்து துன்புறுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கீழ்ப்பாக்கம் கார்டன் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் ஹிந்தி ஆசிரியையாக இருக்கும் பத்மலட்சுமி என்பவர் ஹிந்தி கவிதையை ஒழுங்காக வாசிக்கவில்லை என கூறி சிறுவனின் சட்டையை கழற்றி அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுவனின் பெற்றோர் பள்ளி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் அந்த ஆசிரியை மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. திறனற்ற திமுக அரசு இதுகுறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.